அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அறிவிச்சுடர் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க இப்போ காணொலிக்குள்ள போகலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு தேர்தல் நடைபெற்று வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த தேர்தலை பற்றிய உங்களது கணிப்பு, உங்களது பார்வை. நான் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தேர்தலில் பணியாற்றிய ஒரு கழக தொண்டன், திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக அங்கு நான் பணியாற்றினேன். அங்கு சாதாரணமாக எல்லா பகுதிகளிலுமே சாதி சமயம் இவைகளை வைத்துக் கொண்டு ஓட்டை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை பல பேர் செய்து கொண்டிருந்தாலும் கூட மக்கள் பார்வையில் மிக தெளிவாக ஒவ்வொருத்தரும் மனம் விட்டு சொல்லுகின்ற அந்த சொல்லுலதான் நம்முடைய மகிழ்ச்சியே நின்றது. என்ன தெரியுங்கள, அவங்க வேறு கட்சியை சேர்ந்த குடும்பங்களாக கூட இருக்கலாம். ஆனா அந்த சகோதரிகள் தாய்மார்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? காலையில எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் யாரு கொடுப்பா, யாரு கொடுத்தா அப்படின்னும் போது அடுத்த கட்டம், எனக்கு கலைஞர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் வருது, அதை யாரு கொடுப்பா, அது அடுத்தது. ஸ்கூல்ல நாங்களாம் கிராமம், அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இப்ப மேல் படிப்புக்கு என் பொண்ணு போகுது, என் பையன் போறான். அவங்களுக்கு அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு உயர் படிப்புக்கு வந்தா அவர்களுக்கு மாதம் 1000. இதெல்லாம் போக நானே என் தொழில் வியாபாரம் சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நான் அலைவேன். நகரத்துக்கும் இதுக்கும் கிராமத்துக்கும் வருகின்ற பொது பொருள்களை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுதும் பேருந்தில் கட்டணம் இல்லை. உண்மையிலேயே எங்க குடும்பத்தில் ஒருவனாக, எங்க குடும்பத்தில் தலைவனாக, தகப்பனாக, அண்ணனாக, சில வயசானவங்களாம் எங்களுக்கு தம்பியாக, எங்க பிள்ளையாக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் இருக்கார். இதை போல யாருமே இருந்ததில்லை. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கிறோம். அவருக்குத்தான் நாங்க ஓட்டு போடுவோம். அவர் யாருக்கு சொல்றாரோ உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு தெளிவாக பேசுகின்ற பொழுது ஏசி ஓட்டு கேட்கின்ற நிலை இல்லை விக்கிரவாண்டியில. அவர்களுடைய பேச்சை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்ற நிலைமை இருக்கு. அதுதான் முக்கியம். ஏன்னா அவங்க பேசுறாங்க ஒரு இடத்திலையும் உங்களாக பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்களுக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள். ஆகவேதான் நான் உறுதியாக சொல்றோம், விக்கிரவாண்டி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக மிகப்பெரிய வெற்றியை பெறுக இருக்கிறது. நம்முடைய விளையாட்டுத்துறை, இளைஞர் நலத்துறை அமைச்சர், என்னுடைய பாசத்திற்குரிய இளவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டத்தை முடிக்கிற அந்த நிலையில் வரார். அருமையாக பேசுகிறார். ஒவ்வொன்று காரணங்களை எடுத்து சொல்லி, அதாவது பேசுவது என்பதுல பல கலைகள் உண்டு. அந்த பேச்சுல மக்களோடு மக்களாக கலந்து எந்த மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்பதை புரிந்தவராக, தெரிந்தவராக அவர் பேசியதை நான் ரசித்து கொண்டிருந்தேன். நானும் அந்த கூட்டத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதே நேரத்தில் மக்களுடைய ஆதரவை பாருங்க, மக்களுடைய வரவேற்பை பாருங்க. அங்க ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறார். குழந்தைக்கு பேர் வைக்கிறாருன்னா அப்பா அம்மாவிட்ட இருந்து அந்த குழந்தை வாங்கும் போதே குழந்தைக்கு ஸ்டாலின், யாரு அந்த அப்பா அம்மாவே அதை விரும்புறாங்க, ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னும் போது மக்கள் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். விக்கிரவாண்டியில் இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அண்ணன் புகழேந்தி அவர்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர், நெருக்கமானவர், பண்பாளர், அன்பாளர். அவரால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா விதத்திலேயும் புதிய திட்டங்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே பெரிய வெற்றி பெறும். அதில் ஒன்னே ஒண்ணு நம்ம கவனிக்கணும், இப்படிப்பட்ட சாதனைகளை செய்து மக்களை கவர்ந்து வெற்றியை நாம் பெறுகின்ற பொழுது இப்பயே எழுதி வச்சுட்டாங்களாம், நாளைக்கு தேர்தல் முடிவு சொன்ன உடனே அறிக்கை கொடுங்கன்னு கேட்பாங்க. நாம இப்பயே அறிக்கை எழுதிடலாம். எதுக்கு? தோல்விக்கான காரணத்துக்கு அறிக்கையை எழுதி வச்சுட்டு இப்பயே ரெடியா இருக்காங்க. அது அப்படி வாங்கிட்டாங்க, இதை இப்படி வாங்கிட்டாங்க, இது இப்படி போயிடுச்சு, நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் அப்புறம் பாக்குறோம், இப்புறம் பாக்குறோம்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்களாம். ஆக
எதிர்க்கட்சிகளாக இருந்தவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு அனில் சிபாவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை நாங்க நேர்ல பார்த்தோம். அதனாலதான் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு என்பது அரசுக்கு மேலும் வலு சேர்க்கின்ற முடிவாக இருக்கும். முதலமைச்சருக்கு மேலும் அவர் பணியாற்றுவதற்கு ஊக்கம் தருகின்ற முடிவாக இருக்கும் என்பதை இங்க நான் பதிவு செய்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து கூட்டணி அரசினுடைய பிரதம அமைச்சராக மோடி அவர்கள் பதவியேற்று இப்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பல்வேறு துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூரில், அஸ்ஸாமில், ஹத்ராஸ் பகுதியில், இப்படி பல்வேறு பகுதிகளில் மக்கள் துயரங்களை சந்திக்கக்கூடிய இன்றைய நிலையில் பிரதம அமைச்சர் அவர்கள் மக்களை சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறாமல் வெளிநாடு சென்றிருக்கிறாரே, அதை பற்றி உங்களது பார்வை? நம்முடைய பார்வையில் மிஸ்டர் நரேந்திர மோடி என்னைக்குமே மக்களை பற்றியோ மக்களின் பிரச்சனைகளை பற்றியோ அவர்கள் படுகின்ற கடினங்களை கஷ்டங்களை பற்றியோ நினைக்கவே முடியாத எண்ணங்களை கொண்டவர். எனவே நினைக்கவே முடியாத எண்ணம்னா என்ன தெரியுமில்ல? அதான் RSS, அதான் பாஜக. பாசிச பாஜக என்னன்னு கேட்டா ஒரே வார்த்தையில பதில் சொல்லுவார். யார் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, நீங்க எதை கேட்டாலும் சரி. மணிப்பூர்ல இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு. நிர்வாணமாக பெண்களை தெருவுல அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. காவல்துறை வேடிக்கை பார்க்குது. பிஜேபி கவர்மெண்ட் தானே அங்க நடக்குது. அங்க நீங்க அதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு அவரை கேட்டாலும் சரி. அதை போல இப்ப நடைபெற்றது யூபியில 121 பேரு பகவான் சொல்லிட்டு போலோ பாபான்னு ஒருத்தன், அவன் ஒரு கிரிமினல். அவன் மேல ஏகப்பட்ட கேஸ், அவன் மேல ரேப் கேஸ் எல்லாம் கூட இருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில எல்லாம் கடந்திருக்கான். ஆனா அவனுடைய காலை மண்ணை எடுத்து மேல போட்டுக்கணும், அவன் காரை தொட்டு கும்பிடணும், அவன் போன பாதையில ஓடணும், நல்லதுன்னு மூட நம்பிக்கையின் உச்சகட்டமாக அந்த பகுத்தறிவற்ற அந்த பார்வையை வளர்த்தி விடுவது, இதெல்லாம் அவங்களுடைய குணநலன்கள்ல சேர்ந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இதெல்லாம் நடந்ததே என்னங்கன்னு கேட்டா, மிஸ்டர் நரேந்திர மோடி கோத்ராவை பத்தி என்ன சொன்னாரு தெரியுமா? 2000 பேர் செத்துட்டாங்களே, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது பதவியில இருந்துகிட்டு மோடி அப்படியே சிரிச்சுக்கிட்ட சொல்றாரு, கார்ல வேகமா போறோம், ஒரு நாய் வந்து குறுக்கால விழுந்துருச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவ்வளவுதான், ரைட், பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கேட்காதீங்க. அப்படி என்றால் அவங்க தலையில எழுதுனதுங்க பிரம்ம எழுதின விதி. அந்த விதிப்படிதான் மணிப்பூர், அந்த விதிப்படிதான் இந்த 121 பேரு, அந்த விதிப்படிதான் நாட்டுல எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓவரவரு அப்படி சொன்னா எல்லாரும் நம்ம எல்லாம் கேள்வி போட்டு சொல்லாமல் சொல்லுகின்ற விதமாக ரஷ்யாவுல என்ன இப்ப உச்சி மாநாடு. இப்ப என்ன இந்த உச்சி மாநாடை விட மிக முக்கியமான வேலைகள் இந்தியாவுல இல்லையா? மற்ற பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இருந்தாங்களே, எப்படி இருந்தாங்க? ஆனா நரேந்திர மோடி 8000 கோடியிலே ஒரு விமானம். இந்தியாவுல ஜவஹர்லால் நேருல இருந்து எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்கள் எல்லாருமே இருந்தாங்க. பல இயக்கங்களை சார்ந்த தலைவர்களா இருந்தாங்க பிரைம் மினிஸ்டரா. ஆனா இப்படி யாரும் இருந்தது கிடையாது. அதுதான் பாரதிய ஜனதா என்ற கொடூரமான இயக்கம். அது ஒரு கட்சி என்பதை விட ஒரு கொடூரமான அமைப்பு. பாருங்க, 8000 கோடிக்கு ஒரு பிளைட், இன்னொரு 8000 கோடிக்கு ஒரு பிளைட் தனியா. பிரைம் மினிஸ்டர் பிரைவேட் பிளைட், அதெல்லாம் அவங்க மட்டும் தனியா போவார். 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குமா? 8000 கோடினா கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இவர் மோடி எப்படியும் போவார். என்னன்னா அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால தான் மோடி நடுவுல நம்ம எல்லாம் யாராவது கேள்வி கேட்டா மோடி சொல்லிடுவார், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் உயிரியல் மனிதனே அல்ல, பயாலஜிக்கல் இதுலயே இல்ல, நான் கடவுளின் அவதாரம், டைரக்டா கடவுள் என்ன அனுப்பியிருக்காரு, நான் எல்லாரையும் போல பிறக்கல, நான் இப்படி இல்லை அப்படி இல்லை, நான் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு அந்த கதையையும் எடுத்து எல்லா இடத்துலையும் பேசிட்டு இன்னைக்கு ரஷ்யாவுக்கு யார வேணா அனுப்பியிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மாண்புமிகு ராகுல் அவர்கள், அவர் வயதில் இளைவராக இருந்தாலும் கூட அவருடைய பண்பாடு, அவருடைய செயல்திறன், நாம ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம், எதிர்கட்சி தலைவரை வந்துட்டோம், நம்ம வாக்கு போட்டு நம்முடைய கட்சியை மாபெரும்
எதிர்க்கட்சியாக இந்திய கூட்டணியை உருவாக்கிட்டாங்க மக்கள். அதுக்கேத்த பணியாற்ற வேண்டும் என்ற கடமை உணர்வு இருக்கிறதுனாலதான் மணிப்பூர் ஓடுறாரு. மணிப்பூர் ஓடி அந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் நடைபெற்ற கொடுமைகளை எல்லாம் விசாரிச்சு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே இந்த 121 பேர் இறந்தாங்களே போலே பாபான்னு ஒருத்தன், அந்த பகுதிக்கு போய் அவங்களுக்கும் ஆறுதல். அது மட்டுமல்ல, அஸ்ஸாம்ல மிகப்பெரிய கொடூரமான வெள்ளம், மழை வெள்ளம் பாதிப்பு, மிகப்பெரிய அழிவு. அந்த அழிவு அந்த இதுல மக்கள் படுற துயரத்தை போய் நேரா எதிர்க்கட்சி தலைவர் முறையில பாக்குறாரு. இவைகளையெல்லாம் ராகுல் பாக்குறாரு. அப்போ ராகுல் ஒரு பிரைம் மினிஸ்டருக்குரிய வேலையை பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, ராகுல் ஒரு பிரைம் மினிஸ்டருக்குரிய வேலையை பார்க்கிறார். மிஸ்டர் நரேந்திர மோடி இந்த போலே பாபா மாதிரி இந்த ஒரு இந்த வித்தையை காட்டிக்கிட்டு அங்க போய் ரஷ்யாவுக்கு போய் உட்காந்துக்கிட்டு நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமான்னு கதை பேசிக்கிட்டு குடியினோட போய் உட்காந்துக்கு வரான், வருவாராம், போவாராம். அங்கிருந்து ஆஸ்திரியா போறாராம். அதுல ஒண்ணு கவனிக்கணும் தெரியுங்களா, நரேந்திர மோடி அந்த கூட்டத்தினுடைய செயல்பாட்டை பத்தி நினைக்கிறேன். அந்த ஆதரவு பிடிச்சி எழுதுறவா இல்ல கேட்கறவனுக்கு எல்லாம் சொல்றோம். நாம ஒண்ணு அவங்கள எதுக்காக அவங்களை வெறுக்கிறோம் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஆஸ்திரியா நாட்டுக்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் போய் 40 இயர்ஸ் ஆகுது, 40 வருடங்கள் ஆகுதான் இந்திய பிரைம் மினிஸ்டர் போய். இப்பதான் நரேந்திர மோடி 40 வருஷத்துக்கு பிறகு போறாரா. நான் போயிட்டு அந்த இதுல கைத்து போட்டேன், இந்த இதுல கைத்து போட்டேன், அவங்கள வர சொன்னேன், இவங்களை பேச சொன்னேன்னு ஒரு நாள் ஊரை சுத்தி விட்டு வந்து சேர்றதுதான் மோடியினுடைய வேலை. அவங்க ஆபீஸ்லயே மோடியினுடைய இது என்னன்னு கேட்டா, இந்திய பிரதமர்கள் உலக நாடுகளில் எத்தனை முறை போயிருக்காங்க, எங்கெங்க போயிருக்காங்க, எப்படி போயிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து மோடி பார்த்து ரொம்ப நாள் போகாம இருக்கிற நாடு இருக்குல்ல அங்கெல்லாம் போறாரு. அப்போ அங்க அப்படியே தாங்குவாங்க, அப்படியே வரவேற்று குதிப்பாங்க. இவர் அப்படியே குதிச்சு அதை அனுபவிப்பாரு. அதனாலதான் நம்ம சொல்றோம், நரேந்திர மோடியினுடைய பயணம் என்பது உண்மையிலேயே இந்த நேரத்தில் மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டது என்பது மட்டுமல்ல, கடமை உணர்ச்சியை மறந்த பயணம். தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்பதை பற்றி கவலைப்படாத பயணம். உச்சி மாநாட்டிற்கு அமித்ஷாவை அனுப்பியிருக்கலாம், வெளியுறவுத்துறை அமைச்சர் அனுப்பியிருக்கலாம், இவர் எழுதி இவருடைய கருத்தை அவங்க அங்க பேசி கையெழுத்து போட்டிருக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் கூட மோடி போய் அங்கேயும் இங்கேயும் ஓடி போறாருன்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது நடந்துட்டு போட்டோம், ஏதாவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், எல்லாம் விதி, தலை விதிப்படித்தானே நடக்கும் அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி பகுத்தறிவற்ற இந்த மூட நம்பிக்கைகளை தூக்கி மக்கள் மன்றத்துல போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிற வேலைதான் இதுல நம்மால் பார்க்க முடியும். வேற ஒண்ணும் கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுகிறார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலே உடனடியாக மக்களை சென்று சந்திக்கிறார். பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய மக்களை, அஸ்ஸாமில் போய் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறார். அதேபோல் மணிப்பூரிலே சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார். அத்ரஸ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களது வீடுகளுக்கே சென்று சந்திக்கிறார். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கிற அவரை இன்று மக்கள் தலைவர் என்று கொண்டாடுகிறார்கள். உங்களது பார்வை? ராகுல் அவர்கள் மிகச் சிறப்பாக கடமை உணர்ச்சி என்பது மட்டுமல்ல, நன்றாக படிச்சு ஒரு நல்ல சமூக நோக்கமுடைய, சமூக நீதியில் அக்கறை உள்ள ஒரு இளைஞனாக வளர்ந்திருக்கார். அதுதான் முக்கியம். தந்தை பெரியார் ஐயாவுடைய கருத்துக்களை கேட்டு வாங்கி படித்து ஒருவர் வருகிறார் என்றாலே இயற்கையாகவே அந்த மனிதன் சமுதாய நோக்கம் கொண்டவன், சமூக நீதி அக்கறை கொண்டவன் என்று பொருள். ஐயாவுடைய புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்காரு, ஐயாவை பற்றியான செய்திகளை படிச்சிருக்காரு. எல்லா விதத்திலேயும் கலந்து பழகின்ற எளிமை, எளிமையே இன்றைக்கு ராகுலுக்கு வலிமை. எளிமையாக எல்லார் வீட்டுக்கு போறது, எல்லாருடையும் உட்கார்ந்துருக்கிறது, எல்லாருடையும் பேசுறது, நடந்து போறது, வர்றது, எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒரு இது இல்லை, பப்ளிசிட்டிக்காக செய்யறது, விளம்பரத்துக்காக செய்யறது, தன்னை பெரிய குடும்பத்தினுடைய பையன் என்று நினைத்து கொண்டு ஒதுங்கி போறது, இதெல்லாம் கிடையாது. நானே எல்லாரும் போல சாதாரண மனுஷன் தான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் இருப்போம். என் சிஸ்டரையும் பாருங்க,
அப்படின்னு சொல்லி சகோதரியோடும் சேர்ந்து இந்த பயணத்தை செய்கின்ற பொழுது இவர்களால் இப்ப ராகுலுடைய செயல்களின் மூலமாக அவர் நடைப்பயணம் போனார். அந்த நடைப்பயணத்தை பார்த்து விட்டு கொஞ்சம் பேர் நடைப்பயணம் போறோம்னு சொல்லிட்டு கார்லயும் பஸ்லயும் போய் நடந்து போனோம்னு சொல்லிட்டு கதை விட்டாங்க. எதுக்காக சொல்றோம்னா, எதையும் செய்தாலும் அதுல திட்டம் போட்டு முறையாக ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, பார்லிமெண்ட்ல ராகுல் என்னத்தை பேசுவாரு, அவரு பப்பு பப்புன்னா பப்புன்னா நச்சு நச்சுன்னு வச்சார் வாதங்களை. அவர் வாதங்களை வைக்க வைக்க மோடியினுடைய முகத்தை பாத்தீங்களா, நாம கற்பனை கூட பண்ணி பார்க்கலையே, இந்த ஆள் என்ன இப்படி பேசுறாருன்னு மனதிலே ஓடிய அந்த ஓட்டம் அவர் முகத்திலே ஆடிய ஆட்டத்தில் இருந்து தெரிந்தது. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, ராகுல் மிகச்சிறப்பாக நாடாளுமன்றத்துல பேசினார். அவருடைய பேச்சு ஒன்னும் ஒரு எளிமையாக கடைக்கோடி மனிதனுக்கும் கூட புரியக்கூடியது மட்டுமல்ல, உணர்வை தரக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சினுடைய தோனியும் இருந்தது, பாணியும் ஸ்டைலும் இருந்தது. ஆகவே தான் ராகுலுக்கு ஒரு வரவேற்பு. இப்ப இந்திய கூட்டணியினுடைய ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ராகுலை வரவேற்கிறார்கள். ஏன் வரவேற்கிறாங்கன்னா, அவருடைய கருத்துக்கள். அதே போல இப்ப புயல் வேகத்துல சுற்றி சுழல்றார். இனிமே பார்த்துக்குவோம் அப்படின்னு மாதிரி சந்திப்போம் அப்படின்னு வர. முதல்ல அவருக்கு இந்த பொறுப்புகள் இல்லை, அதனால அவர் அமைதியா இருந்தார். அவர் அமைதியாக இருந்ததை பார்த்த உடனே ஒரு மாதிரி கேலி கிண்டல் பேசினானுங்க. ஆனா இந்த பொறுப்பு வந்த உடனே அவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கார். நாம வரவேற்கிறோம். எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் அவர்களுடைய பணியை பாராட்டி, அவர் திராவிட இயக்க கொள்கைகளை அங்கே எடுத்து சொல்வதை பற்றி பெருமையோடு மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்லி ராகுலுக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு ராகுல் உயர்ந்த தலைவர்களின் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட சான்று வேறு ஒன்றும் தேவை. உங்களது நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க.